நியூ அப்டேட் டீம் செலெக்ஷன் 24 ஹவர்ஸ் கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. டெலகிராம் நோட்டீஸ் போர்டில் தெரிந்து கொள்ளவும். வாழ்க வளமுடன். எஸ்பிஓவில் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. டீம் செலெக்ஷனை பற்றி அப்டேட் போட்டிருக்காங்க. மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். எஸ்பிஓவில் டீம் செலெக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல கொடுத்துருந்தாங்க. ப்ரொமோஷன் டீம், சேல்ஸ் டீம், ரீஃபண்ட் டீம்னு 3 டீம் கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் யார் எந்தெந்த டீம் செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களாம் பண்ணிக்காங்க. இது மேலாட்டம் உள்ள மீனும். வாங்க நம்ம உள்ளே போயிட்டு ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம். சேல்ஸ் டீமு, இதில் நம்ம கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். நம்ம கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணுறத வச்சு தான் கம்பெனியோடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது நம்ம வெளியில் காமிக்க முடியும். நமக்கு அதில் தான் இன்கமும் அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? கூப்பன் கோடு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு பொருளாவோ இல்லை பணமாவோ நம்ம அதில் வாங்க வாய்ப்பு இருக்குது. சேல்ஸ் டீம் எடுத்துக்கிறவங்க பிடிக்கல அப்படின்னா ப்ரொமோஷன் டீம், ரீஃபண்ட் டீம் போட்டுக்காங்க. இல்லை மற்ற டீமில் இருக்கிறவங்களும் சேல்ஸ் டீம் செலக்ட் பண்ணிக்காங்க. சேல்ஸ் டீமு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெனிஃபிட்டான டீம். ஓகே. ரெண்டாவது ப்ரொமோஷன் டீம். இந்த ப்ரொமோஷன் டீமில் நம்ம கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நம்ம நார்மலாகவே ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுற மாதிரியே பண்ணலாம். இது ஒரு சில காலங்களுக்கு பிறகு ப்ரொமோஷன் டீம் நிப்பாட்டப்படும்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. வருமானத்தை பொறுத்து இந்த முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரிங்களா? அதனால் ப்ரொமோஷன் டீம் யார் சேல்ஸ் டீம் எடுக்கிறீங்களோ எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் டீம். இந்த ரீஃபண்ட் டீம் எனக்கு எந்த இதுவும் வேண்டாம், நான் கம்பெனி விட்டு விளைக்கிறேன், நான் கட்டின அமௌண்ட்டும் நான் வேலை செஞ்ச அமௌண்ட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறவங்க ரீஃபண்ட் டீமை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விஷயமும் மெயில் ஐடிக்கு வரும். ஓகே, தேங்க்யூ.